வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்குரிய இனிய தமிழ் மக்களே, இன்று இந்த கனடாவில் பிறந்த தமிழ் பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழை சொல்லிக் கொடுப்பதற்காக எங்களுடைய ஆசிரியர் கிரிதரன் அவர் என்னுடன் இணைந்திருக்கின்றார். அதாவது எப்படி இந்த ஆர்கனைசேஷன் அறிவகம் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை தொடர்ந்து இவர்கள் இந்த வட அமெரிக்கா முழுக்க பிறந்த தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழை கற்பித்து கொடுக்கிறார்கள். மறக்காமல் பாருங்கள், தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மிக முக்கியமானது. உலகெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் எவ்வாறு வெளிநாடுகளிலே தமிழை படிக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக கிரிதரனுடன் ஒரு சிறிய போட்டி. மறக்காமல் பாருங்கள். வணக்கம் கிரிதரன் அவர்களே. வணக்கம். நீங்கள் ஒரு ஆசிரியர் இல்லையா? ஆமா. நன்றி. அதாவது இந்த உங்களோட ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த கனடாவிலே பிறந்த இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தமிழை சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அது ஒரு மிக ஒரு மகிழ்ச்சியான விடயம். இங்கே ப்ரோக்ராம்ல பார்த்தேன், பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு அழகாக தமிழை, ஒரு ஆங்கிலம் கலந்த தமிழாக இருந்த போதிலும் கூட தமிழை உச்சரித்து பாடுகிறார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இதை பற்றி சொல்லுங்கள். அந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஆரம்பித்தீர்கள்? இந்த மாதிரி. ஆமா, புலம்பெயர்ந்த உறவுகள் அனைவருக்கும், உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். என்னுடைய பேர் கிரிதரன். அறிவகத்தினுடைய கல்வி பொறுப்பாளராக இருக்கின்றேன். அறிவகம் ஒரு லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாக கனடிய அரசில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாகும். தமிழை பண்பாட்டோடு சேர்த்து எங்களுடைய புலம்பெயர்ந்த சிறார்களுக்கு கற்பித்துக் கொடுப்பதை முழு நோக்கமாக கொண்டு கடந்த 18 ஆண்டுகளாக கனடாவிலே வகுப்புகளை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் உலகெங்கும் இதே மாதிரியான அமைப்புகள் 14 நாடுகளில் எங்களுடைய சகோதர அமைப்புகள் இயங்குகின்றன. அந்த வகையில் உலகெங்கும் 65,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆண்டுதோறும் எங்களோடு இணைந்து தமிழை பண்பாட்டோடு இணைத்து கற்கின்றார்கள். அந்த கனடாவிலே நீங்கள் உலகு என்று சொல்வது, மன்னிக்கவும், உலகு என்று சொல்வது அதாவது இலங்கை, இந்தியா தாண்டிய ஊர்களைத்தான் சொல்வார்கள். புலம்பெயர்ந்த தேசங்களில் 14 நாடுகளில் இந்த வகுப்புகள் நடைபெறுகின்றன. கனடாவை பொறுத்தவரை 6,500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது உங்களோடு இணைந்து தமிழை கற்று வருகிறார்கள். இவர்களை நல்வழிப்படுத்தும் முகமாக 350க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றுகின்றார்கள். கடந்த 18 ஆண்டுகளாக சிறுக மாணவர்கள் எங்களோடு இணைந்து தற்பொழுது அதாவது கனடாவிலே கூடுதலாக தமிழர்கள் வாழுகின்ற அனைத்து மாநிலங்களிலும் எங்களுடைய வகுப்புகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் 200க்கும் மேற்பட்ட வளாகங்களில், தமிழ் பள்ளிகளில் எங்களுடைய பிள்ளைகள் இணைந்து கற்று வருகின்றார்கள். டொரண்டோவில் மட்டுமல்லாமல் ஒட்டோவா, வான்கூவர், மொன்றியல் முதலான ஏனைய தமிழர்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்கள் எல்லாவற்றிலும் அறிவக வளாகங்கள் காணப்படுகின்றன. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினருடைய ஒன்றிணைப்பின் கீழ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வகுப்பு ரீதியாக பாடநூல்கள், பயிற்சி நூல்கள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. அதாவது எல்லா மாணவர்களுக்கும், இந்த 14 நாடுகளில் உள்ள அந்த தமிழ் மாணவர்கள் அனைவரும் கற்பதற்கேற்ற வசதியாக பாடநூல்கள், பயிற்சி நூல்கள் தயாரித்து வழங்கப்படுகின்றன. அனைவருக்கும் ஒரே தேர்வு, ஒரே பாடநூல், ஒரே தேர்வு என்ற வகையில் தேர்வு எழுதிய பிற்பாடு அனைத்துலக ரீதியான மதிப்பளிப்பு சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் இங்கே ஆசிரியர்களை தேர்வு செய்கிறீர்கள். அப்படி இந்த தமிழை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இலங்கை, இந்தியா போன்ற அங்கு படிப்பித்த ஆசிரியர்களா அல்லது இங்கு படித்தவர்களா கூடுதலாக உங்களுக்கு இதை பயிற்றுவிக்கிறார்கள்? ஆமா, தாயகத்தில் ஆசிரியர் பணியில் தம்மோடு இணைத்து பணியாற்றியவர் கூடுதலாக எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள். அதாவது புலம்பெயர்ந்த தேசத்திலும் பிள்ளைகளுக்கு தாங்கள் தமிழை கற்பிக்க வேண்டும், தாங்கள் இவ்வளவு காலமாக கற்பித்த அந்த தமிழ் அறிவு எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சந்ததியினருக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலே எம்மோடு இணைந்து பயணிக்கிறார்கள். அதே சமயம் கனடாவிலே பிறந்து கனடாவிலே தமிழை திறமை தேர்ச்சி வகுப்புகளூடாக கற்று தேறிய மாணவர்களும் இளம் ஆசிரியர்களாக எம்மோடு இணைந்து செயற்படுகின்றார்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் சிறந்த தேர்ச்சி இருக்கின்ற காரணத்தினால் சிறு பிள்ளைகள் அவரிடம் கற்பதற்கும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் வயது வேறுபாடின்றி, அதாவது கனடாவில் கற்றவர்களாக இருந்தாலும் சரி, தாயகத்தில் கற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு இணைந்து ஆசிரியர் பணியில பயணிக்கிறார்கள். இப்பொழுது இந்த உங்களது ஆசிரியர்கள் இங்கே படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு இந்த கனடாவிலே கிரேட் 10, கிரேட் 12 வந்து கிரெடிட் யூனிவர்சிட்டிக்கு இது கிரெடிட் வழங்குகிறார்களா? ஆமா, அறிவகத்தை பொறுத்தவரை முன்பள்ளி தொடக்கம் ஆண்டு 8 வரையிலான மாணவர்களுக்கான வகுப்புகளை நடைபெறுகின்றன. சரி. இது தவிர முதலில், அதாவது தமிழை வயது கூடிய நிலையிலும் தமிழை முதலில் கற்க
விரும்புகின்ற மாணவர்களுடைய வசதி கருதி அவர்களுக்கென்று ஆரம்ப நிலை பாடநூல்களும் அவர்களுக்கு தயார் நிலையில் உள்ளன. அவற்றை அவர்கள் கேட்பார்கள். ஆண்டு 8 முடித்த பிற்பாடு எங்களுடைய சகோதர அமைப்பான கன்னட தமிழ் கல்லூரி ஊடாக மாணவர்கள் தமிழை கற்றுக்கொள்ளலாம். அதற்கு கிரெடிட் இருக்கின்றது. அந்த உயர் வகுப்புகளில் கற்கின்ற மாணவர்களுக்கு 3 திறமை தேர்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்பு கனடிய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறமை தேர்ச்சி அந்த கிரெடிட் திறமை தேர்ச்சிகளை பயன்படுத்தி பல்கலைக்கழகத்தில் அவர்கள் இணைந்து கொள்வதற்கு அவற்றை பயன்படுத்திக் கொள்வார். அதாவது ஒரு கலாச்சார ரீதியாக இப்பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்து வந்த போதிலும் கூட என்றும் எங்களுடைய மொழி தமிழ் மொழி என்பது எங்களுக்கு முதலாவது குழந்தைகளுக்கு மொழி என்றொன்று தெரிந்தால்தான் அதற்கு பின்பு உணவிலே பற்று வரும், அதற்கு பின் எங்கள் இனத்தில் பற்று வரும், அதற்கு பின் எங்களுடைய கலாச்சாரத்தில் பற்று வரும். அந்த மொழி என்பதை முதலில் நாங்கள் விட்டு விட்டோமானால் அவுட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த தொழிலை நீங்கள் செய்து வருகிற இங்குள்ள பிள்ளைகள் மிக தரமாக தமிழ் பேசுகிறார்கள். நான் என் கண்ணூடாக பார்த்திருக்கின்றேன், உங்களுடைய நிகழ்ச்சியையும் பார்த்திருக்கின்றேன். உங்களுக்கு இந்த கனேடிய கவர்மெண்ட் சப்போர்ட்டாக உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுகிறார்களா உங்களுடைய இந்த ஆர்கனைசேஷனுக்கு, அல்லது நீங்கள் எப்படி இந்த ஆசிரியர்களுக்கு எல்லாம் நீங்கள் சம்பளம் கொடுக்கிறீர்கள்? எங்களை பொறுத்தவரை அரசு நமக்கு இந்த விதத்திலும் பொருளாதார ரீதியாக உதவி செய்யவில்லை. சரி. பெற்றோர்களும் விளம்பர அனுசரணையாளர்களும் தருகின்ற ஊக்கத்திலும் அவர்களுடைய உதவுகின்ற தொகை ஊடாகவும் தான் இந்த எங்களுடைய வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டு போகின்றோம். அந்த வகையில் ஆசிரியர்களை பொறுத்தவரை பெரும்பாலான ஆசிரியர்கள் எங்களோடு தொண்டர்களாகவும் இணைந்திருக்கிறார்கள். அதே சமயம் அவர்களுக்கு நாங்கள் வேதனமும் வழங்குகின்றோம். இது தவிர ஒவ்வொரு எங்களுடைய மாணவருடைய வளர்ச்சி கருதி, அதாவது பாடவிதானம் தவிர்த்து எங்களுடைய மாணவர்களுடைய ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் மூலமாக மெய்வல்லுநர் விளையாட்டு போட்டி, இல்ல விளையாட்டு போட்டி, சொல்வழுதல் போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி போன்றவை எல்லாம் எங்களால் நடத்தப்படுகின்றன. இந்த அனைத்துலக ரீதியான தேர்வுகளிலும் சரி, ஏனைய சொல்வழுதல் போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி மற்றும் மெய்வல்லுநர் போட்டிகளில் பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் பரிசளிப்பு விழாக்களை நாங்கள் அவ்வளவு மாணவர்களுக்கும் பரிசளிப்பு விழாக்களை மிகச் சிறப்பாக செய்வதோடு ஆண்டு 8 கற்று வெளியேறுகின்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் நடைபெறுகின்றது. இது தவிர ஆண்டு 3 அல்லது ஆண்டு 6 நிறைவு செய்கிற மாணவர்களுக்கு கூட நாங்கள் பட்டமளிப்புகளை செய்து வருகின்றோம். அதாவது குறிப்பாக நீங்கள் இந்த பொருளாதார ரீதியாக உங்களுக்கு விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு ஒரு ஊக்குவிப்பாக, அதை விட பெற்றோர்களுக்கு, அதை விட இந்த உங்களுடைய இந்த ஆர்கனைசேஷன் அறிமுகத்திலே இருந்து ஆற்றலாகின்ற ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் தொண்டு செய்கிறார்கள் என்று சொல்கிறோம். உண்மையிலே ஒரு வாலண்டியர் ஒர்க்காக நிறைய பேர் தமிழ் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் தமிழ் மீது இருக்கக்கூடிய அன்பு காரணமாகவும் இங்குள்ள பிள்ளைகள் தமிழை பேச வேண்டும் என்று தாய் தகப்பனுக்கு ஒரு பெரிய ஆவல். அது மட்டுமில்ல, இந்த நீங்கள் சொல்கிற 18 வருடங்களாக எங்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் வருகிறது இல்லையா? தமிழிலே காட்டக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கின்றது? பெற்றோர்களுக்கு கூட இருக்கின்றதா, பிள்ளைகளுக்கு கூட இருக்கின்றதா? பெற்றோர்களுக்கு நிறைவான ஆர்வம் இருக்கின்றது. அதன் காரணத்தினால் தான் நீங்களே பார்க்கின்றீர்கள், பெருந்தொகையான மாணவர்கள் கேட்கின்றார்கள். இந்த மாணவர்களுடைய முத்தமிழ் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் மூலமாக நாங்கள் இந்த வாகை போன்ற கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றோம். இந்த ஆண்டு கூட உங்களுக்கு தெரியும், டொரண்டோவில் மட்டும் 7 முழு நாட்கள் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இன்று முதலாவது நாள், நாளை நடைபெறும். அதே போல அதாவது மே மாதம் வரை 7 முழு நாட்கள் இந்த வாகை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இது தவிர ஒட்டோவா, மொன்றியல் போன்ற இடங்களிலும் அங்கும் இவ்வாறான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். சோ நீங்கள் உங்களுடைய படித்த அவ்வளவு மாணவர்களையும் கொண்டு வருகிறீர்கள். அதாவது காலை 9 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை ஒவ்வொரு நாளும் நடைபெறும். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நடைபெறும். 7 நாட்கள் பிஸியாக இருக்கு. நிறைவான மாணவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவ்வளவு மாணவர்களுக்கு மேடை வசதி கிடைக்க வேண்டும். மேடை கிடைத்தால் தான் அவர்கள் தம்மை வளப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் சபை கூச்சம் இல்லாமல் போகும், தங்களுடைய ஆளுமைகளை வெளிக்கொண்டு வருவார்கள். ஆகவே இதன் காரணமாக நாங்கள் இந்த மேடை வசதியை அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தமிழ் படித்த எல்லா பிள்ளைகளையும் ஒரு மேடையில ஏற்றி ஏதோ ஒன்று செய்ய வைப்பது மிக அவர்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் இல்லையா? அப்பொழுதுதான் எங்கள் மொழி மீது பற்று வரும். எனவே இந்த தொடர்ச்சியாக இந்த நல்ல உண்மையிலே கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே தோன்றியது மூத்த தமிழ் என்று சொல்லுவார்கள். அது போல நீங்க இந்த தமிழ் மீது இவ்வளவு நீங்கள் எல்லாம் இந்த உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய அனைவரும்
அவரவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்களுக்கு மிக்க வாழ்த்துக்கள். இவ்வளவு ஒரு நல்ல பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக இதை உலகளாம் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பார்ப்பார்கள். இதை முடியும் வரை பாருங்கள், பார்த்திருப்பீர்கள், பாருங்கள், ஆதரவு தாருங்கள். நல்ல ஒரு விடயம். எனவே ஆசிரியர், மீண்டும் உங்களை இது போல ஒரு நல்ல விஷயத்தை சந்திப்போம். உங்களிடம் எங்களோட நீங்கள் இந்த இனிமையான காணொலியை தந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். கனடாவில் இருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்கள் அயலில் வாழ்கின்ற தமிழ் பிள்ளைகள், தமிழ் பேசுகின்ற பிள்ளைகள், தமிழர்கள் நிறைவாக இருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் தமிழை கற்பதற்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். தயவு செய்து அவர்களை எங்களோடு இணைத்து தமிழை கற்பதன் ஊடாகத்தான் அடுத்தடுத்த சந்ததிக்கும் நாங்கள் இந்த மொழியை கொண்டு செல்லலாம். எந்த ஒரு நாட்டிலும் நாங்கள் புறம்பெயர்ந்து வாழுகின்ற பொழுது மொழி அறிவு இல்லாவிட்டால் எங்களுடைய அடுத்த சந்ததி வெறுமனே பண்பாட்டோடு மட்டும் வாழுகின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்கு உள்ளாவார்கள். மொழியும் பண்பாடும் இணைந்து வளர்கின்ற பொழுதுதான் எங்களுடைய இனம் தொடர்ந்து மேலோங்கி செல்லும். அது மட்டுமல்ல, நான் ஆசிரியர் அவர்களுடைய அறிவாலயம் பற்றிய முழு விவரங்களையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுவேன். நீங்கள் தேவையானால் உங்களுடைய வெப்சைட்டை பார்க்கலாம், அவர்களுடைய தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சேர்க்கணும் என்றால். எனவே நன்றி, வணக்கம்.